இந்த வார தொடக்கத்தில் மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் இந்தியாவின் தொழில்துறை ஆரோக்கியத்தை காட்டும் முக்கிய அளவுகோலான IIP எனப்படும் தொழில்துறை உற்பத்தி குறியீட்டின் சமீபத்திய விவரங்களை வெளியிட்டது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரலின் இந்த தரவுகளுக்கு கூடுதல் முக்கியத்துவமும் இருக்கிறது. ஏனென்றால் 2022-23ஆம் ஆண்டை அடிப்படையாக வைத்து வெளியாகும் முதல் புள்ளி விவரம் இதுதான். மேலும் ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போருக்கு பிறகு முழு மாதங்களுக்கான புள்ளி விவரம் வெளியாவது இதுதான் இரண்டாவது முறை. ஏப்ரல் மாதத்தில் தொழில்துறையின் உற்பத்தி முந்தைய ஆண்டோடு ஒப்பிட்டால் 4.9% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த புள்ளி விவரங்களில் எவற்றை கணக்கில் கொள்வது, எதற்கு முக்கியத்துவம் தருவது, வழிமுறைகள் ஆகியவற்றில் செய்யப்பட்டிருக்கும் விரிவான திருத்தங்களின் காரணமாக முந்திய தரவுகளுடன் இதனை நேரடியாக ஒப்பிடுவதை எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும். இருப்பினும் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோக சங்கிலி தரங்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் தொழில்துறை அடிப்படைகள் ஓரளவிற்கு மீள்திறனுடன் இருப்பதை இந்த எண்கள் காட்டுகின்றன. இருந்தாலும் இந்த தரவை உற்று நோக்கினால் அந்த மீள்திறன் அனைத்து துறைகளிலும் பரவலாக இல்லை என்பது புரிகிறது. மூலதன பொருட்களின் உற்பத்தி முந்தைய ஆண்டோடு ஒப்பிட்டால் 16% என்ற வலுவான வளர்ச்சியை பெற்றுள்ளது. பொது மூலதன செலவினங்களும் உட்கட்டமைப்பு செலவுகளும் தொடர்ந்து அதிகமாக இருப்பதை இது பிரதிபலிக்கிறது. இதற்கு நேர்மாறாக நீண்டகாலம் பயன்படக்கூடிய நுகர்பொருட்களின் உற்பத்தி 4.3% மட்டுமே வளர்ந்துள்ளது. அதே சமயம் அடிக்கடி வாங்கக்கூடிய நுகர்வோர் பொருட்கள் 2.8% என்ற மிக குறைந்த வளர்ச்சியையே பதிவு செய்துள்ளன. இது அதிகரித்து வரும் எரிபொருள் மற்றும் எரிசக்தி செலவுகள் குடும்பங்களின் நுகர்வு தேவையின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதை காட்டுகின்றன. இருப்பினும் இந்த வளர்ச்சி எண்களை விட மிக முக்கியமானது தொழில்துறை உற்பத்தி குறியீட்டில் செய்யப்பட்டுள்ள விரிவான மாற்றங்கள் தான். இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய தொடர் வேகமாக மாறி வரும் பொருளாதாரத்தின் கட்டமைப்பை சிறப்பாக பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. புதிய தயாரிப்புகளும் துறைகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. காலாவதியான பல பொருட்கள் நீக்கப்பட்டுள்ளன. 4வது முக்கிய துறையாக நீர் விநியோகம், கழிவுநீர் மற்றும் கழிவு மேலாண்மைக்கு 2.02% பங்களிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மின்சார பிரிவு தற்போது மின்சாரம் மற்றும் எரிவாயு விநியோகம் என விரிவுபடுத்தப்பட்டு அதன் பங்களிப்பு முன்பு இருந்த 7.99%இலிருந்து 10.87% உயர்த்தப்பட்டுள்ளது. இக்குறியீட்டில் உற்பத்தி துறை தொடர்ந்து முதன்மையான அங்கமாக நீடிக்கிறது. இருப்பினும் அதன் பங்களிப்பு 77.63%இலிருந்து 76.06% சற்று குறைந்துள்ளது. அதைவிட குறிப்பிடத்தக்க மாற்றம் என்னவென்றால் சுரங்கம் மற்றும் குவாரித்துறையின் பங்களிப்பு 14.37%இலிருந்து 11.05% குறைக்கப்பட்டுள்ளது தான். இந்த மாற்றங்கள் தொழில்துறை செயல்பாடுகளை மதிப்பிடுவதில் மதிப்பு கூட்டப்பட்ட உட்கட்டமைப்பு மற்றும் பொது பயன்பாட்டு சேவைகளின் முக்கியத்துவம் அதிகரிப்பதையும் அடிப்படை வளங்களை எடுக்கும் துறைகளின் முக்கியத்துவம் குறைந்து வருவதையும் உணர்த்துகின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த மாற்றங்கள் உலகளாவிய விநியோக சங்கிலிகளுடன் இணைக்கப்பட்ட ஒரு உதிரி பாகங்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதை துல்லியமாக படம் பிடித்து காட்டுகின்றன. மிக முக்கியமாக இந்த புள்ளி விவரங்களில் துறை சார்ந்த பங்களிப்பை அடிக்கடி புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சங்கிலி பிணைப்பு கட்டமைப்புக்கு மாற்ற உள்ளதாக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தகைய கட்டமைப்பானது பொருளாதாரத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கேற்ப உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களை உடனுக்குடன் புதுப்பிக்க உதவும். இது தொழில்துறை உற்பத்தி குறியீட்டை தொழில்துறை ஆரோக்கியத்தின் அந்தந்த நேரத்து துல்லியமான அளவுகோலாகவும் மாற்றும்.